என் பேர் ஓவியர் ஜெயராம் அவர். நான் ஒரு ஓவியமாக படம் வரைஞ்சி கொண்டு இருக்கிறேன். இந்த படம் வரையத்தில் ரொம்ப எனக்கு பெயிண்டிங் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இந்த இந்த பெயிண்டிங் என்னோடய ஓவியம் எப்படின்னா, ஆரம்ப காலத்தில் பென் ட்ராயிங் இருந்தது. பென் ட்ராயிங் போட்டு சின்ன சின்னதாக படம்லாம் வரைஞ்சி காப்பி ஒர்க்லாம் பண்ணி பல ஓவியங்களை பல இதெல்லாம் பெயிண்டிங்லாம் பண்ணி இப்படியே நான் வரைஞ்சி கொண்டிருந்த அந்த பெயிண்டிங்கில் வெறும் பென்சில் ஷேடு, பென் அவுட்லைனு, பென்னால் மட்டும் கிரிக்கிறது. அதுக்கப்புறம் தான் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி செய்ய செய்ய தான் நம்மளுக்குன்னு ஒரு தனி பெயிண்டிங் உருவாகும், ஒரு ஸ்டைல் உருவாகும். அந்த அந்த இது தான் முகம்பாவனை. இந்த இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா, இந்த முகத்தில் மீசை இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் உருவாகுது. இந்த இந்த பெயிண்டிங் முகம்பாவனை. முகம்பாவனைனா, நம்ம ஒரு மனிதன் முகத்தை பார்த்தா சொல்லிவிடலாம் இல்லையா? எப்படி ஒரு மனிதன் சுறுசுறுப்பாக இருப்பார், சோம்பேறியாக இருப்பார், இப்படிலாம் பல வகையான முகம் இருக்கிறது. அதாவது உள்ளத்தை அது தெரிஞ்சிடும். அதனால தான் அந்த பெயிண்டிங் எனக்கு கண்ணாலே வந்துடும். எப்படின்னா, ஒருத்தர் பார்த்தோன்னே நம்ம சொல்லலாம், இவர் ரொம்ப ஜாலியன் டைப்பு, ரொம்ப சொன டைப்பு. அந்த மனிதன் குணங்கள் எப்படின்னு அது எனக்குள்ளே ஒன்று இருந்தது ஆரம்ப காலத்துலேருந்து. அதில் தான் இந்த முகம்பாவனை வந்தது. அந்த பல்வேறு முகம் கொண்ட இந்த பெயிண்டிங் பேப்பரில் தான் பெயிண்டிங் பண்ணியிருந்தேன், கலர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சது. இந்த ட்ராயிங் நம்ம சொல்கிறதுக்கூடிய விஷயம்லாம் பாயிண்ட்லாம் பார்த்தோன்னா சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த செய்யக்கூடிய வேலை தான் அதிகமாக இருக்கும். பெயிண்டிங் நம்ம ஒரு நாளாவது ஒரு பெயிண்டிங் 2 பெயிண்டிங்கு செஞ்சுக்கினே இருக்கணும். அதை பற்றி நம்ம பேசிக்கினே இருக்கணும். அப்போ தான் அதோட இது நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். ஒரு பெயிண்டிங் எப்படி பண்ணலாம், எப்படி ஐடியா வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஐடியா இந்த பிளான் பண்ணி வரையிறது, இப்படிலாம் வரையணும், அப்படி வைக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே இதெல்லாம் கிடையாது. நம்ம பெயிண்டிங் வரைஞ்சிக்கினே இருக்கணும். வரைஞ்சிக்கினே இருக்கிறது தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது இதேமாரி பல நம்மளுக்கு முன்னாடி நம்மளோட முன்னாடி அந்த ஓவியர்கள் அந்த பெயிண்டிங்லாம் எடுத்துன்னு போய் காட்டினா அவங்க சொல்லுவாங்க, இந்த பெயிண்டிங் இப்படி கலர் வச்சு இப்படி பண்ணு, இப்படி மாற்றி செய்ய, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. அந்தமாரி அந்தமாரி செய்யக்குள்ள ஓவியர் கலைமாமணி சரவணன் அவர்கள் அடிக்கடி அந்த ஓவியத்தை பற்றி பேசக்குள்ள தான் அவர் பெயிண்டிங்கோட பல்வேறு பெயிண்டிங்கில் பேச டெய்லியும் பேச சந்திக்கக்கூடிய அதுமாரி முனுசாமி ஓவியர் முனுசாமி அவர்கள் நாங்கள் 3 பேர் அடிக்கடி சந்தித்து இந்த பெயிண்டிங் பற்றியே நாங்கள் பேசினோம். எந்த ஊரில் எது நடந்தாலும் சரி, எது இப்போ கொரோனா வந்தாலும் சரி, நாங்கள் 3 பேர் சந்தித்து அடிக்கடி பெயிண்டிங் பற்றி பேசினோம். என்னோடய பெயிண்டிங் சொல்கிறதுக்கு இதெல்லாம் இல்லை. பெயிண்டிங் பார்த்தா தான் அதோட இந்த உருவெல்லாம் தெரியும். அது என்ன ஒன்று பார்க்கறது ஒரே ஸ்டைலில் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த பெயிண்டிங் பார்த்தா எப்படி இருக்குது, பக்கத்தில் பெயிண்டிங் பார்த்தா ஒரே ஸ்டைலாக இருக்கும். ஆனால் இந்த பெயிண்டிங்கு இதுவும் ஒன்று தொடர்பு இருக்கும். ஆனால் பக்கத்தில் ஒரே மாதிரியாக இருக்காது. மாறி தான் இருக்கும் அந்த பேஸ்லாம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஆணும் ஒரு பெண்ணும் இந்த பேஸு இது பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாம் பிளான் பண்ணி செய்யறதில்ல. இந்த கலர்லாம் அது அப்போ நம்ம செய்ய தான் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதேமாதிரி இதை பாருங்கள், இந்த மூக்கு எப்படி நீட்டாக இருக்குது,
அது நம்ம வரைய வரைய தான் வந்து அது நம்மளுக்கே வந்து அது தோன்றுனே இருக்கும். நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணி வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று இந்த பெயிண்டிங்கில் வந்து முகம்பாவனை. நம்ம ஒரு முகத்தில் வந்து எப்படிலாம் அதுக்கு அதுக்குன்னு தனியாக எவ்வளோ வந்து கலை ரசம்லாம் இருக்குது இல்லையா? அதுதான் வந்து அந்தமாரி பண்ணத்தான்.